This video sponsored by Bymode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். மின்சார வாரியம் சர்ப்ரைஸ். கரண்ட் பில் ரீடிங் எடுக்கும் ஊழியர்களுக்கு ஊதியம், அரசு ஊழியர்கள் குஷி. மின் பயன்பாடு கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் மொபைல் ஃபோன் அல்லது டேப்லெட் வாங்கும் விலையில் 10,000 ரூபாய் வழங்க மின் வாரிய சமீபத்தில் உத்தரவிட்ட திகைப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்நிலையில் மீண்டும் ஒரு சர்ப்ரைஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தங்களது ஊதியத்தை உயர்த்தி தர வேண்டும் என்று பணியாளர்கள் தொடர்ந்து கேட்டு வந்த நிலையில் அவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் மூலம் மாநிலத்தின் மின்சார சேவை நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் மின்சார உற்பத்தி கொள்முதல், பயணியாளர்களுக்கு தேவையான வசதிகள், சிக்கல்கள், புதிய திட்டங்கள் போன்றவற்றையும் உடனுக்குடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதில் வீடுகள், அலுவலகங்கள், வர்த்தக நிறுவனங்கள் கரண்ட் பில் அளவிடுவதற்காக மின் வாரிய ஊழியர்கள் நேரிலேயே வந்து ரீடிங் எடுப்பது வழக்கமாகும். எனினும் கணக்கெடுக்கும் பணியில் நவீனமயமாக்கல் துவங்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆண்ட்ராய்டு ஃபோன் மூலம் பிரத்யேக ஆப்பில் ரீடிங்கை பதிவிட்டால் அது உடனே சர்வரில் பதிவிற்றப்பட்டு சம்பந்தப்பட்ட பயனாளர்களின் கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த திட்டம் மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. இதனிடையே மின் வாரிய ஊழியர்கள் தங்களது ஃபோனில் பிரத்யேக மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து பயன்படுத்தும் போது நெட்வொர்க் ஸ்லோவாக இருப்பதாக தெரிகிறது. சில சமயம் செல்போனும் சிக்கலை தந்துவிடுகிறது. எனவேதான் தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகத்தின் வாரிய கூட்டத்தில் இது குறித்து ஆலோசிக்கப்பட்டு ஊழியர்களுக்கு புதிதாக ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கிக் கொள்ள அனுமதி தரப்பட்டது. அதன்படி கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள் மொபைல் ஃபோன் அல்லது டேப்லெட் வாங்கும் விலையில் 10,000 ரூபாய் வழங்க மின் வாரியம் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன்படி மொபைல் ஃபோன் வாங்கிய பிறகு அதன் விலையில் 10,000 ரூபாயை மட்டும் நிர்வாகம் வழங்கும். இந்த அறிவிப்பில் ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் இதற்கு பதில் நிர்வாகமே மொபைல் ஃபோன் வாங்கி தருமாறு ஊழியர்கள் கோரிக்கை விடுக்க துவங்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தேவையற்ற மொபைல் ஆப்புகள் ஏதுமின்றி மின்வாரிய தேவைக்கு மட்டும் பயன்படுத்தும் வசதியை இடம்பெற செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். இது ஒரு புறத்திலும் மின் ஊழியர்களுக்கு ஒரு புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது வீடுகளின் மின் பயன்பாட்டை 2 மாதங்களுக்கு ஒரு முறை மின்வாரிய பயனாளர்கள் கணக்கெடுத்து வருகிறார்கள். இதில் பணியாளர்கள் பற்றாக்குறை நிலவி வருகிறது. ஆனால் ஓய்வு பெற்ற ஊழியர்களையும் இந்த பணியில் வாரியம் ஏற்படுத்தி வருகிறது. இவர்களுக்கு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் ஒரு மின் இணைப்பு கணக்கெடுக்க 4 ரூபாயும், கிராமங்களில் மலைப்பகுதிகளில் கணக்கெடுக்க 6 ரூபாயும் ஊதியமாக வழங்கப்படுகிறது. இந்த தொகையை உயர்த்தி வழங்குமாறு ஓய்வு பெற்ற பணியாளர்கள் கோரிக்கை விடுத்த வண்ணம் இருந்தனர். தற்பொழுது இவர்களின் கோரிக்கையை பரிசீலிக்கப்பட்டு ஒப்புதல் வழங்கப்பட்டது. அதன்படி மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் ஒரு மின் இணைப்பு கணக்கெடுக்க 5 ரூபாயாகவும், கிராமங்கள், மலைப்பகுதிகளில் 7 ரூபாயாகவும் உற்பத்தி மின்வாரியம் உத்தரவிட்டுள்ளது. இந்த ஊதிய உயர்வானது மின்வாரிய ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியை தந்து வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.